ஏன்னா ரஜினியை பத்தி கோசிப்பு வந்திருக்கா. ஆமாங்க, ரஜினிக்கு எதிராகவே ரஜினியவும் அவர் கூட ஹீரோயினா நடிச்ச நடிகைகளோட சம்பந்தப்படுத்தி 80களில் சில கிசுகிசுகள் வந்தது. அதாவது ரஜினி ஒரு படத்துல சர்வெண்டா நடிச்சு பின்னால கொடிக்கட்டி பிறந்தப்ப அந்த படங்களுடைய ஹீரோயினுக்கும் ரஜினிக்கு லவ் ஸ்டார்ட் ஆகி ரஜினி லதாவை டைவர்ஸ் பண்ணிட்டு அந்த நடிகை கல்யாணம் பண்ண போறதா ஒரு பயங்கர கிசுகிசு பேப்பர்ல வந்தது. உடனே ரஜினி ரசிகர்கள் எல்லாருமே திரண்டு அவருடைய போயஸ்காரன் வீட்டு வாசலுக்கு போய் தலைவா வேண்டாம், தலைவா வேண்டாம், லதா அண்ணியை கைவிட்டுறாதீங்கன்னு போராட்டம் பண்ண ஆரம்பிச்சாங்க. இவர்கள் தான் உண்மையான ரசிகர்கள். இவர்கள் தான் தன்னோட தலைவன் மேல, தன்னோட தலைவனோட குடும்பத்து மேல உண்மையா பாசம் வைத்திருக்கிற ரசிகர்கள். இப்போ உள்ள தற்குறிகள் மாதிரி அண்ணா நீங்க கவலைப்படாதீங்கன்னா உங்களுக்கு சங்கீதா படம் என்ன, நாங்க உங்களுக்கு தங்கச்சியாவும் இருப்போம் பொண்டாட்டியாவும் இருப்போம் ரொம்ப அசிங்கமா கேவலமா முட்டு கொடுத்து ஒரு தலைவனை நடு தெருவில் நிப்பாட்டுற தற்குறி ரசிகர்கள் மாதிரி கிடையாது அன்ற ரஜினி ரசிகர்கள். அப்புறம் ரஜினியோட குருநாதர் கே பாலச்சந்திரன் அந்த மேட்டரை தள்ளிட்டு அந்த கிசுக்கு ஒரு புல் ஸ்டாப் வச்சாரு. சோ அதுக்கப்புறம் அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் ரஜினி லதாவும் நல்ல அன்பாதான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க.